யுனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழ்நாட்டின் கருப்பு நாள் என்று தோழர் நல்லகண்ணு அவர்களின் மரணச் செய்தியை நாம் சொல்லலாம். நமது மதி யுனிவர்ஸ் சேனலில் இந்த செய்தியை பதிவிடவில்லை என்று சொன்னாலே வாழ்க்கையின் ஒரு முக்கியமான தருணத்தை நாம் இழந்துவிட்டதாகத்தான் நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லகண்ணு என்பவர் யார் என்று கேள்வி கேட்டால், சுதந்திர இந்தியாவிற்கு முன்னால் வெள்ளைக்காரன் இந்த இந்தியாவை ஏன் தமிழ்நாட்டையும் சேர்த்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் புரட்சியில் ஈடுபட்டவர். தன்னை நம்பி வந்தவரை கூட அடையாளம் காட்டாத ஒரு மாபெரும் மனிதர். இதை எல்லா தொலைக்காட்சி சேனல்களில் எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். தோழர் நல்லகண்ணு அவர்கள் 2001ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுதும் 2004ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுதும் அவர் நடந்து கொண்ட முறையை பார்த்து மெய்சிலிர்த்து போனவன் என்பதை காட்டிலும் நான் முதலில் சற்றே மதிப்பு குறைவாகத்தான் மதிப்பிட்டேன். என்ன இப்படி அலைகிறாங்க, என்ன காரணம், ஒரு பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதி அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நிதானமான நடை, கூரிய கண் பார்வை, தேர்ந்த அறிவு, வடித்தெடுத்த வார்த்தைகளால் அவர் பேசக்கூடிய அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, அதன் பிறகுதான் இதற்கு பெயர்தான் நல்லகண்ணு என்பதை நாம் புரிந்து கொண்டோம். நான் தற்செயலாக அன்றைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள்ட்ட கேட்டேன், என்ன தோழரோட சட்டையெல்லாம் இப்படி ரொம்ப கசமுசான்னு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது, அவர் யார் என்று சொல்லுகிற காட்சி தான் அதை நேரடியாக பார்த்தவன் நான். சாதாரண சட்டை. அப்படி ஒரு வார்த்தை கூறுகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அண்ணா எப்படி இருப்பாருங்கிறதுக்கு ஒரு இலக்கண கூறுகள் எழுத்துக்களில் வடிக்கப்பட்டவையே அதோடைய நேரடி காட்சியாக நல்லகண்ணு அவர்கள் இருந்தார். பொருத்தமற்ற சட்டை, பொருத்தமற்ற உடை, காவி பற்கள், கலைந்த கேசம், இதுதான் அண்ணாவுக்கு அடையாளமாக எல்லாம் சொல்லுவார்கள். அப்படியே தோழர் நல்லகண்ணு அவர்களுக்கும் பொருந்தும். நான் மிகவும் நுணுக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள் மிகவும் மதிக்கத்தக்கக்கூடிய தலைவர். ஏன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நான் அறிந்து இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சராக அவர் பார்த்து உணர்ச்சி பெருக தலைமாட்டில் நின்று தோழருக்கு செவ்வணக்கம் என்று சொல்லியும் தகைசால் தமிழருக்கு செவ்வணக்கம் என்று சொல்லியும் கோஷம் போட்டதை இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். 72 குண்டுகள் முழங்க அவர் கோஷம் போட்ட காட்சி, ஒரு மரணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு தலைவர் எப்படிப்பட்ட இருக்க வேண்டும்னா இப்படித்தான் இருக்கணும். அவர் ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, இதுவரை எந்த பதவிகளும் வகித்தவர் கிடையாது. ஏன் அவருக்கு இந்த மரியாதை? சொல்லுவார், தமாக துவங்குது, மூப்பனார் எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ பெரிய கட்சி தலைவர். நம்ம திராவிட இயக்கங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை விட்டுருவோம் நம்ம. ஆனால் சற்றே அதற்கு அப்படியே எதிர் திசையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து தனி கட்சி துவங்கிய கருப்பையா மூப்பனார் அவர்கள் செய்த செயல், திருச்சியில் கூட்டம், பிறந்தநாள் விழா கூட்டம் வைக்கிறாங்க. ஏற்பாடு செய்திருக்கிறவர் அல்போன்ஸ். அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பாராட்டு விழாவுக்கு பிறந்தநாள் கூட்டத்துக்கு தோழர் நல்லகண்ணு வர்றார். நல்லகண்ணு அவர்கள் வந்த உடனே எல்லா நிகழ்ச்சி ஃபார்மெட் இருக்கு இல்லையா, சால்வைகள் எல்லாம் போட்டு முடித்த உடனே அப்போ சொல்கிறார், தோழர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லி நல்லகண்ணு ஐயாவை மூப்பனார் சொல்கிறார். அப்போ நல்லகண்ணு அவர்கள் கொஞ்சம் தள்ளி நிற்க, என்னமோ ஏதேனோ அது அப்படியே தள்ளி நிற்பாங்க. ஆனால் நல்லகண்ணு யார் என்பது போலீஸ்காரங்களுக்கு தெரியும், நல்லகண்ணு யார் என்பது புரட்சியாளர்களுக்கு தெரியும். இந்த மூப்பனார் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அவர் எப்பயும் போல் கேஷுவலாக அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறாரு. நின்ன உடனே அவர் மூப்பனார் என்ன செஞ்சுருக்கிறார், நின்ற இடத்திலிருந்து நெடுஞ்சான் கிடையாக தோழர் நல்லகண்ணு அவர்களின் பாதம் தொழுந்து பணிந்தார் பொதுக்கூட்ட மேடையில். காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு இப்படி ஒரு காட்சியெல்லாம் பார்த்தது கிடையாது. மூப்பனார் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த சினிமாக்களில் சொல்லுவாங்கள்ல, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நிலம் இருக்கக்கூடிய பெரும் கோடீஸ்வரர். இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் அரவணைத்து கொண்ட தலைவர்கள். இன்னைக்கு வரைக்கும் அவர் மகன் தான் வாசன் அவர்லாம். இவ்வளவு பெரிய தலைவர் மூப்பனார்
நல்லகண்ணு ஐயா காலில் விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லும்போது சொன்னாரா, தோழர் நல்லகண்ணு அவர்களால் தான் தமிழ்நாட்டில் அரசியல் வளம் பெறுகிறது என்று சொன்னார். நான் எவ்வளவோ நிலத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், ஆனால் மக்களின் நலன்களுக்கு அன்றாடம் பாடுபடக்கூடிய அந்த தலைவர் இந்த பிறந்த நாளில் அவரிடம் தாழ்பணிந்து நான் வாழ்த்து வாங்கவில்லை என்று சொன்னால் எனக்கு என்ன அரசியல், எனக்கு என்ன வாழ்த்து என்று பொது மேடையில் சொல்லிட்டு போனார் மூப்பனார். அப்பேற்பட்டவர் தான் தோழர் துரை வைகோ அவர்கள். மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தன்னுடைய அலுவலகத்தை தாயகத்தில் தனியாக துவக்கப்பட்ட பொழுது அதை திறந்து வைப்பதற்கு யார் வர வேண்டும் என்று நினைக்கிற பொழுது தோழர் நல்லகண்ணு அவர்களை அழைத்து வந்துதான் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கான அலுவலகத்தை திறந்து வைத்தார். அது தென்காசி கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்டு. எத்தனையோ பேர் எத்தனையோ காட்சி பார்த்துக்க, நான் என்னை பற்றி சொல்லக்கூடாது. அந்த தமிழ்நெல்லில் கூட ஒரு படம் போடுதேன். நான் தோழர் நல்லகண்ணு அவர்களின் தாழ் பணிந்து வணங்கி வாழ்த்து பெற்றவன். ஏனென்றால் அந்த கால் இருக்கு இல்லையா, காடு, ஆறு, நீர், மலைகள் எல்லாம் இந்த மக்களுக்காக கடந்து 2 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவன். சுருட்டு பிடிச்சி அந்த சுருட்டின் தீ புகை இருக்கு இல்லையா, புகையை தட்டி விட்டுட்டு கங்குகளால் தலைகீழ் தொங்க வைக்கப்பட்டு அவருடைய மீசைகளை சிகரெட் நெருப்பினால் சுட்டு கொளுத்தப்பட்டவர். அவர்கிட்ட கேட்குற கேள்வி வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று தான், உன் கூட இருந்தவன் யார், உனக்கு உதவி செய்கிறது யார், ஒரு ஆளை சொல்லிவிட்டு நீ வெளியே போங்கிறான். ஒரு போதும் என்னை நம்பிய புரட்சியாளனை, என்னோடு இருந்தவனை நான் காட்டி கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு நாள் தலைகீழாக தொங்க வைக்கப்பட்டு அவருடைய மீசை முடிகளால் சிகரெட்டை வைத்து அதை புகையை தட்டிவிட்டு ஒவ்வொரு முடியாக சிகரெட்டில் பற்ற வைத்த சுருட்டு புட்டினார். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு மீசை முளைக்க என்னன்னு காரணம், அது தீயினால் பொசுக்கப்பட்டது. அது இதை பகிரங்கமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்கள் ஏன் நல்லகண்ணு அவர்களுக்கு இந்த மரியாதை? அவர்கள் உடலை பெறுவதற்காக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வரிசையாக அத்தனை பேர் நின்று தானம் பெற்றுக்கொண்டது ஏன்? அவர் அரசியலுக்கு அவர் இருந்ததே, இந்தியாவில் அவளுடைய இருப்பே இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பேசப்படக்கூடிய தியாகி தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னுடைய கொள்கையை மட்டுமே முன்னெடுத்தவர். அவர் யாரும் தெரியாது இருக்கக்கூடிய சூழல் தான். இப்போ மக்கள் ஒரு நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, குடிசை மாற்று வாரியத்திலேருந்து நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க. அவர் இருந்தது சாதாரண ஒரு வீட்டில், அரசு வீட்டில். அந்த கடிதத்தை வாங்கின உடனே பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த வீட்டை காலி பண்ணி அவர் வாட்டிக்கு வெளியே போயிட்டார். அவர்கிட்ட அவ்வளவுதான் பொருள் இருந்தது. புத்தகத்துக்கு தான் வண்டி தேவைப்படும் அவருக்கு. இவர் நல்லகண்ணு வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டான்னா அரசாங்கம் நடுங்கி போயிடுச்சு. என்னையா உயிரக்கான அவர்னு நல்லகண்ணு மாறிட்டாரா, ஐயோ நீங்கள் எதுக்கு மாறினீங்க வச்சுன்னு சொல்லி எல்லாம் அதிகாரிகள் போய் கேட்குற பொழுது வைக்கும்போது, ஏன் என்ன எதுக்கு சொல்கிறீங்க, எல்லோரும் காலி பண்ணும்போது நானும் காலி பண்ணித்தானே ஆகணும். ஆனால் இப்போ ஒன்று சொல்லட்டுமா, இங்கே தமிழருவி மணியன் ஒருத்தர் ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் மதிப்புக்குரியவர் தான். நான் இந்த கம்பேரிசனுக்காக நான் தப்பாக சொல்கிறேன். என்னை நான் குடியிருக்கிற வீட்டை விட்டு என்னை வெளியேற்றினார்கள் சொல்லி போக மாட்டேன்னு சொல்லி தவிர்ந்தவர் தமிழறிவு மணியன். அதே குடியிருப்பு பகுதியில் இந்த நாட்டிற்காக பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை சிறைச்சாலையில் கழித்து காடு மலையெல்லாம் மொழிந்து வெள்ளக்காரம்பரில் தியாகம் பண்ணியவர். சொன்ன உடனே நோட்டீஸை வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டார். தனக்கு இருக்க ஒரு ரூம் இருந்தால் போதும்ட்டு போயிட்டார். அவர் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க அவருக்கு 80வது பிறந்த நாளுக்கு. அதை அப்படியே வாங்கி அப்படியே கட்சிக்கு கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு நவீன கார் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அதில் ஏறி கூட உட்காரல, அந்த சாவியை வாங்கி அப்படியே கட்சிக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? சாத்தியம். தகைசால் தமிழர் விருது கொடுத்து 10 லட்சம் ரூபாய் அவருக்கு மதிப்பு கொடுத்து சான்றிதழ் கொடுத்த போது கையில் இருக்கக்கூடிய 5000 தூக்கி போட்டு அப்படியே கொரோனாவுக்கு திருப்பி கொடுத்து விட்டார். அந்த காசு எதுவும் இல்லாமல் தான் அப்படியே வெளியே வந்தார் தோழர் நல்லகண்ணு. அவர் சொல்லுவார், கடையநல்லூர் சொன்னேன் இல்லையா, கடையநல்லூரில் ஒரு முக்கியமான தலைவர், அவரை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு 50-100 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அவர் பார்த்துருக்கிறாரு. பார்த்து முடித்த உடனே அங்கே வண்டியெல்லாம் நின்றுருக்கு, அங்கனக்குள்ளே இருக்கிறாரு. தூரத்தில் எங்கேயோ ஒரு ஆளை பார்த்த மாதிரி இருக்கே, ஒருத்தர் படுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து போய் நெருக்கமாக போய் பார்த்தா தலைமாட்டில் பேக்க வச்சு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே படுத்துன்னு இருக்கிறார்.
பார்த்த உடனே என்னடா சத்தமாக கேட்குன்னு சொல்லி ஒரு கண்ணை முழிச்சு பார்த்துருக்க ஆளுகளாக இருக்குன்ன உடனே எனக்கு என்னென்னாச்சு நீங்கள் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டில் போடுறது இல்லை நான் ஊருக்கு போனோம் அதனால தான் இல்லை வாங்க காரில் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. இப்போ எனக்கு இதில் 2 கேள்விகள் வரும் பல இதுகள்லாம். இப்படி கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தலைவர்களை நடத்தலாமா என்கின்ற ஒரு கேள்வியும் எனக்கு இதில் உண்டு. எப்பேற்பட்ட போராளி, எப்பேற்பட்ட தலைவர், அவரை நீங்கள் இப்படி அனுமதிக்கலாமாங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர். நீங்கள் பேருந்து நிலையத்தில் பார்க்கலாம். ஏன்னா தோழர் ஜீவாவிடம் அரசியல் படித்தவர், அவரும் அப்படித்தான் இருந்தார். அதனால் அந்த பாணியை வாழும் காலமுறை நடைப்படுத்தினார். ஒரு முக்கியமான செய்தி சொன்னால், வாழ்வியலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதங்களில் ஒரு காட்சியை சொன்னார். அவர் ஒரு மனுவை கொடுத்துட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாரு. வந்த உடனே இவரை பார்த்து சல்யூட் அடிக்காப்பில் வணக்கம், இவரும் வணக்கம் சொல்லி, ஐயா என்ன தெரியுதாங்கிறார். தெரியலையேப்பா அப்படின்னு. தெரியலையே சார். ஐயா நாங்குநேரி பக்கத்தில் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு விடிய விடிய அடித்தோம்ல, உங்களை மிதித்தோம்ல. ஆமான்னாரு. அந்த மிதித்ததில் 4 பேரில் நானும் ஒருத்தன். இன்றைக்கி என் கால் வழங்காமல் இருக்கிறது அன்றைக்கி உங்களை மிதித்ததுனால தான் ஏன் இருக்கிறேன். அதனால் என்னப்பா உங்கள் கடமையை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். இல்லையா, நீரிழிவு நோயினால் என்னால் தாங்க முடியாத சூழலில் நான் இருக்கிறேன், அந்த பாவத்தை போய்விடுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு சல்யூட் பண்ணேன். அதனால் என்ன இருக்கட்டும், நீங்கள் உங்கள் கடமையை தானே செஞ்சீங்க. ஐயா ஒரு சின்ன உதவி, என் குடும்பத்தை காப்பதற்காக நீங்கள் நினைத்தால் எனக்கு கொஞ்சம் பணியிட மாறுதல் கிடைக்கும், நான் ஊருக்கு போய் வாழுங்காலத்து நிம்மதியாக. அப்படியே உள்ளே போய் இவருடைய கோரிக்கையை ஏற்று அங்கனக்குள்ளே இவர் வாங்கி கொடுத்ததாக கூட செய்து கொண்டு, தீமைக்கும் நன்மை செய் அப்படி. நல்லகண்ணு அவர்களை பற்றி பேசுவது என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு துண்டு செய்தியாக சொன்னால் கூட 5 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு தியாகங்களை செய்த நம் வாழும் காலத்தில் ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அரசியலில் எளிமையை கடைப்பிடித்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு எல்லோருக்குமே இந்த தலைமுறைக்கு மிகப்பெரிய பெருமை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவரை பற்றி சொல்லவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய இந்த யூனிவர்ஸ் சேனலே மதிப்பிழந்து போகும் என்பதனால்தான் பார்வை போகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. என் மனச்சாட்சிக்காக இந்த காணொளியை பதிவு செய்கிறேன் தோழர்களே. தோழர் நல்லபொண்ணு அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் மட்டுமல்ல, அவருக்கு ஒரு வீர வணக்கம். அவரைப் போலவே நாமும் அரசியலில் பொது வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பது உறுதி சூழ்பவளில் நானும் ஒருவனாக இந்த சேனல் மூலமாக இதை நான் உறுதியேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.